ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன் மின் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஆர்மிஸ் எஃப்எஃப்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரோட ஃபேவரட் பர்சனான யூங்கியா இருக்கார் இல்லையா, அவருக்கு பர்த்டே. ஸோ விஷ் பண்ணாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? இணையிலேருந்தே நம்ம சுகாக்கு 32 வயசு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ப முடியுதா? இல்லை, எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம சுகா இன்னும் அப்படியே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப்போட இருக்கணும். இவரோட ஸ்ட்ராங் சேவேஜ் இது மட்டும் இல்லாமல் இவரோட க்யூட்னஸ் எப்பொழுதுமே இவரை விட்டு போகக்கூடாது. இதெல்லாம் இவரை விட்டு போகக்கூடாது இல்லையா? ஸோ எப்பொழுதுமே இவர் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காட் கிட்ட ப்ரே பண்ணிப்போம். அப்புறம் டுடே நம்ம பார்க்க போகிறது யூன்மின் ஃப்ரீடம் பேர்ட்ஸ் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ யூன்மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம சுகா நல்லா தூங்கிட்டு இருக்காரா, அந்த டைமில் விண்டோ வந்துட்டு ஏதோ ஒன்று தட்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அந்த சவுண்ட்லாம் நல்லா இருக்குது. பட் நம்ம சுகாவுக்கு தான் லைட்டாக இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அது கத்துறதெல்லாம் பேர்ட்ஸு அந்த விண்டோ இருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ண சொல்லி கத்துதுங்க. ரீசன் என்னன்னா, நம்ம சுகாவும் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்களா, உள்ளுக்குள்ளதான் கூடு கட்டி இருக்கு. இதுங்களுக்கு வேற வேலையே இல்லை. அதான் வெளியே இவ்வளோ இடம் இருக்குல்ல, ரூம்லையா வந்து கட்டுவீங்க பாருங்க. இப்போ என்னோட தூக்கத்தை களைச்சிட்டு வந்து இந்த விண்டோவை திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விடுறாரா. அதில் அந்த 2 பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அழகாக பறந்து வந்து அந்த கூட்டுக்குள்ளே போய் உட்காருதுங்க. சுகா என்ன பண்ணுறாரு, பாதியிலே என் தூக்கத்தை இது பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்காரா. டக்குன்னு அலாம் அடிக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு ரெடி ஆகுறாரு. அப்போது ரெடியாகிட்டே பேசிகிட்டு இருக்காரு அவருக்குள்ளேயே. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் புதுசாக குடி வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதான் பறவைகள் சரணாலயம், இங்கே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க தனியாக தான் இருக்கேன். என் பேரண்ட்ஸ் அப்பப்போ வருவாங்க. நான் இங்கே என்ன ஒர்க் பண்ணுறேன்னா, அதான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடம்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது தான் என்னோடய ஒர்க்கு. அப்படி அதுங்க சரியாக இல்லைன்னா நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுத்துப்பாங்க. இதுதான் என் ஒர்க்கு. ஸோ இதனால் ஏரியா ஃபுல்லாக சுற்றிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாரு. தென் ஒர்க் கிளம்பும்போது கரெக்டாக சுகாவோட பிரதர் அங்கே வராரு. பாரா, அதிசயமாக இருக்குது, நீங்கள் வந்திருக்க. அது வந்து அண்ணா, நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, பாப்பாவுக்கு லீவ் விட்டுருக்காங்க, ஸ்டடீஸ் லீவ் தான். அவளுக்கு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சா, அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீ அவளை வேணா சுற்றி காமியேண்டா அப்படின்றாங்களா. டேய், நான் ஒர்க்கில் இருக்கேன்டா, அவள் அடங்கவே மாட்டா. அது என்ன வம்பளுக்கு வருதுன்னா உன் பொண்ணுக்கு அவ்வளோ பிடிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம சுகாட வருது, அடா அண்ணா, எனக்கு தெரியாதுப்பா, என் ஒய்ஃப் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாப்பாவை கூப்பிட்டு வந்துடுவா, அதுக்கப்புறம் அங்கே தான் வருவாங்க, நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி போகிறாங்களா. டேய், ஏன்டா அப்படி பண்ணுற? சின்ன வயசுல இருந்து இந்த குழந்தைங்களை கோத்து விட்ற வேலையா என்கிட்ட மட்டும் பாரு. நம்ம 2 பேத்துல நீ தான் பார்க்க குழந்தை மாதிரி இருக்க, அப்போ உன்கிட்ட தான் வருவாங்க அப்படின்றாங்களா. அட போட, உன்கிட்ட பேசினா எனக்கு டைம் ஆகிரும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் தானே இந்த செக்கிங் டியூட்டி பார்க்க போகிறவங்க? ஆமாம் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரா. நான் டே ஷிஃப்ட்டில் தான் வருவேன், நைட் ஷிஃப்ட்டில் என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் எடுத்துக்கிறாங்க. அண்ட் தென் இப்போ ஃபைனலாக நம்ம சுகா இருக்கார்ல, அவருக்கு அங்கே இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போதா, நம்ம சுகா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த பறவைங்க சவுண்டெல்லாம் நிறைய கேட்குது. செம்மையாக கோவுது சுகாக்கு. என்னன்னு பார்த்தா, இருக்கிற எல்லா விண்டோஸையும் யாரோ ஓப்பன் பண்ணி விட்டு போயிருக்காங்க. இதனால் பறவைங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்து கத்திட்டு இருக்குங்க. அது சுகாவோட ரூம்குள்ளே. செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. யார் இந்த வேலையை பார்த்து விட்டது? கண்ணை வர முழிக்க முடியல சுகாவால் தூக்கத்தில் இருக்கனால. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே நடந்து போகிறாரு. அம்மா, யாருமா அப்படி பண்ணது? இந்த வேலையை பார்த்து விட்டது யாருமா அப்படின்ற மாதிரி கத்துறாங்களா. அப்போ கரெக்டாக ஏதோ மேலேருந்து விழுந்த மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா கண்ணாடி பீஸ்லாம் இருக்கு இல்லையா, விழுந்து கிடக்கு, உடஞ்சி கிடக்கு. அதில் பக்கத்துலலாம் சுற்றி நிறைய பேர்ட்ஸ் அப்படியே கும்பலாக நிற்கிதுங்க. இதை பார்க்குறாரு. அம்மா, இது என்னம்மா, இந்த பேர்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கே, அதுங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா, அதுங்க இங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் போயிருங்க அப்படின்றாங்களா. என்னம்மா சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, இதமோ பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சுகா. அப்போ பார்த்தா அந்த குட்டி பறவைங்கள்லாம் பறந்ததுக்கப்புறம் ஒரு பேர்ட் மட்டும் இறந்து போய் கிடக்கு. இதை பார்த்தோன்னே சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. என்னடா இப்படி செத்து போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அது அவ்வளோ அழகாக ப்ளூ கலரில் இருக்கா. அண்ட் தென் கரெக்டாக அவங்க பிரதருமே வராங்க, வந்து பேசுகிறாங்க. ஏன் சுகா இப்படி பண்ணி வச்சுருக்கா, எதுக்கு அந்த மிரர் இப்படி தள்ளி விட்டு வச்சுருக்க அப்படின்றாங்களா. என்னது, நான் தள்ளி விட்டேனா? இது பாப்பாவோடதுரா, பாப்பா மட்டும் இந்த மிரர் உடஞ்சதை பார்த்தா அவ்வளோதான் அப்படின்றாங்க. சுகா மறைக்கிறாரு. நானா இதை தள்ளி விட்டேன், நானே இப்போ தான் தூங்கி எழுந்து வரேன்.
இந்த பேர்டை நானே கொண்டு போய் புதைச்சிட்றேன், பாப்பா வந்தானா அழுவா அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் தூக்குறாங்களா. ஒரு நிமிஷம் இருக்கிறேன், அதில் நான் ஒரே ஒரு விங்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு விங்ஸை மட்டும் எடுத்துக்கிறாரா. நீ இன்னுமே இந்த பழக்கத்தை விடலையாடா அப்படின்றாங்க. அது எப்படிடா மாறும், எனக்கு தான் பேர்ட்ஸோட விங்ஸை கலெக்ட் பண்ணுறதுனா பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாரா. அப்போ கரெக்டாக குட்டி பாப்பா வருது. சுகா இன்னுமே கண்ணு அவ்வளோவா முழிக்கல, லைட்டாக தான் பார்த்துட்டு இருக்காரா. வாஷ்ரூம் பொண்ணுனா ஸ்லிப்பர் வேணும் இல்லையா, ஸோ அதை தொலைவிட்டு இருக்காரு. எங்கம்மா காணோம், என்ன அத்தாத சுகா அப்பா தூங்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்றாங்களா. அம்மா என்னோட ஸ்லிப்பர் எங்கம்மா, எனக்கு தேவை அப்படிங்கும்போது இப்போ தொலைவுறாரு எல்லா இடமும். கரெக்டாக அந்த குட்டி பாப்பா ஓடி வருது. அது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதான் இந்த டோரா கட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக ஓடி வருது. கண்டிப்பாக உனக்கு உன்னோட ஸ்லிப்பர் கிடைக்கவே கிடைக்காது, தொலைவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போதா. ஏய் நீ எப்போ வந்த, நீ தான் அந்த வேலையை பார்த்து விட்டதா. அந்த பாப்பா சுகாவோட ஃபேஸை நல்லா பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குதா. அப்போ தான் பார்க்குறாங்க, குடு குடுன்னு ஓடி போகுது அந்த சைடு. நெல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிக்கிறாரு. இந்த பாப்பா என்ன பண்ணுது, காலை வச்சு சுகாவோட காலில் இடிச்சு விட்டுடுதா. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குதா. நீ தான் என்ன பிடிக்கிறல்ல, இரு அப்பா கிட்ட போய் சொல்லி வைக்கிற அப்படின்னு சொல்லுதா. அங்கே போகாத அப்படின்றாங்களா. கரெக்டாக அம்மா வந்து உடஞ்சி போன அந்த மிரர் பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துடுறாங்க. இப்போ போய் விளையாடு போ அப்படின்றாங்களா. எதுக்கு இப்போ என்ன பிடிச்ச, இரு வரேன், உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வராரு. வந்து பார்த்தா நம்ம சுகாவோட பெட்ல உட்காந்து இந்த பாப்பா குதிச்சிட்டு இருக்கு. அம்மா சொன்னாங்க நீ பேர்ட்ஸை பார்க்க என்ன கூட்டு போறியாமே அப்படின்னு சொல்லிதா. இங்கே பாரு, ஒழுங்கா எனக்கு மரியாதை கொடுத்து பேசு, சித்தப்பான்னு கூப்பிடு அப்படின்றாரா. கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன். அப்போ நான் கூப்பிடணுன்னா ஒரு கண்டிஷன். என்ன சொல்ல, நீங்கள் என்ன பேர்ட்ஸை பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்களை சித்தப்பான்னு கூப்பிட்றோம், ஓகேவா அப்படின்னு சொல்லுதா. அப்போது கூப்பிட்டு போனால் நீ இப்படி கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. கூப்பிட மாட்டேனே அப்படின்னு சொல்லுதா. அப்போ சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா பட்டி கிளம்புறாரு. நில்லுங்க எங்கே போகிறீங்க சித்தப்பா, இப்போ கூப்பிட தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தூக்குறாரா. என்னை ஏன் அப்படி பண்ணுறீங்க, இருங்க நான் போய் அப்பா கிட்டே சொல்கிறேன் அப்படின்ட்டு போகுதா. நீ என்ன பண்ணுற, எனக்கு தான் தூக்குனா பிடிக்காதுன்னு தெரியல, ஏன் தூக்குறீங்க. இப்போ கரெக்டாக சுகாவோட பிரதருமே வராங்களா. பாரேண்டா, அவள் என்னோட பொண்ணு, ஆனால் நடந்துக்கிறத பாரு, உன் கேரக்டரில் நடந்துக்கிறா. உனக்கு தான் யார் தட்டாட தூக்குனாலும் பிடிக்காது, ஆனால் இங்கே பாரு அப்படியே ஒன்றை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சுகாவோட பிரதர் சொல்கிறாங்களா. அதுக்கு அந்த பாப்பா இல்லை சுகா சித்தப்பா தான் என்ன மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லுதா. சுகா பார்த்து சிரிக்கிறாரு. சரி நீ வா, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் தம்பி நீ உன்னோட ஒய்ஃப் அப்புறம் அம்மா அப்பா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாடா, நான் பாப்பா கூப்பிட்டு முன்னாடி போகிறேன், எனக்கும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆனால் அவள் அடங்க மாட்டாளேடா, நீ தானே சொன்ன பார்க்கதா ஒன்று மாதிரி கேரக்டரில் அப்படியே நான் இல்லை, ஸோ நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, அதையும் கூட்டிகிட்டே ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு போகிறாங்க. அந்த டைமில் அந்த ப்ளூ கலர் பேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுங்கெல்லாம் பறந்து அந்த சைடு தான் போயிட்டுருக்குங்க. சித்தப்பா அங்கே பாருங்களேன், நம்ம வீட்டுக்கு வந்துச்சுல அந்த பறவைங்க அப்படின்னு சொல்லுதா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உன்கிட்ட கேமரா இருக்குல்ல, அதை வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கேன் அப்படின்றாங்களா. ஆனால் அது ரொம்ப தூரமாக போயிடுச்சு. சரி வா, நான் உன்னை உள்ளே கூப்பிட்டு போகிறேன், அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இன்னுமே நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்களா. அப்போ குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, அது அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அங்கே விசிட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அங்கே ஒரு பையன் மேலே அப்படியே போய் மோதிடுது. கரெக்டாக விழும்போது அந்த பையன் பிடிச்சிடுறானா. குட்டி பாப்பா பார்க்குது, பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுதா. என்னது பிரின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அப்போ சுகாமே பார்த்துடுறாரு. பார்த்து ஒழுங்கா நடக்க மாட்டியா, அப்பா இங்கே பாருங்க, இந்த ஸ்டோரியிலலாம் பிரின்ஸ் வருவாங்க இல்லையா, இவங்க பார்க்க அப்படியே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போய் ஹக் பண்ணிக்கிதா. நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. எனக்கு இந்த பிரின்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு இந்த பாப்பா சொல்லுதா. அந்த பையன் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறான். என்னை விடுங்கப்பா, விட்டா போதும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரா. சுகாப்பா நீ தான் என்னோட பிரின்ஸ் கூட என்னை சேர்த்து வைக்கணும், அங்கே பாரு என்னை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுதா. சுகா அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. உனக்கு இந்த 5 வயசில் பிரின்ஸு கேட்குதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஏன் 5 வயசுனா பிரின்ஸ் இருக்கக்கூடாதா, அங்கே பாருங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பிடிக்குதா. இப்போ அந்த பையன் திரும்பி பார்க்குறான். என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நீங்கள் பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கீங்க, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குதா. சுகா பிடிச்சிடுறாரு. இங்கே வா, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா. நானா, இதோ ஃபோனில் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன், இதில் சிண்ட்ரெல்லா இருக்கும் இல்லையா, அந்த கார்ட்டூன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அந்த பிரின்ஸ் அப்படியே இவங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுதா. சுகா அப்படியே தூக்கிக்கிட்டு, என்ன உனக்கு இவனை பார்த்தா பிரின்ஸ் மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி டக்குன்னு இப்போ சொல்லிடுறாரா. அந்த பையன் பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரில, அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்களா, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லைனா இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லுது, நீ என்னென்ன என்னை கலாய்ச்சிட்டு இருக்கியா அப்படிங்கும்போது இந்த பையனோட ஃபேமிலி அங்கே வருது.
என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. கரெக்டாக சுகாவோட ஃபேமிலியுமே அங்கே வராங்களா. அந்த பாப்பா ஓடி போய் அப்பா இங்கே பாருங்கப்பா நான் என்னோட பிரின்ஸை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. சுகா தான் விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா சுகாப்பா வந்து என்ன என் பிரின்ஸ் கிட்டே விட மாட்டேங்கிறாங்க. சுகாப்பா தான் வில்லன் அப்படின்னு சொல்லுதா. சுகா அப்படியே பார்க்குறாரு. என்ன வில்லன் ஆக்கி விட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. சரி சரிடா ப்ரோ நான் கிளம்புறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போது அந்த பையன் இருக்கான் இல்லையா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஆமான்னு சொல்லுதா. இங்கே பாரேன் நான் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை விட அழகாக இருப்பாங்க. என்னோட பேர் பிரின்ஸ் கிடையாது என்னோட பேர் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகாவோட தம்பி நம்ம ஜிமின் கிட்ட என் பொண்ணு உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி அப்படின்றாங்களா. அப்போ இவ உங்கள் பொண்ணா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் என் பொண்ணு தான். அந்த குட்டி பாப்பா இருக்கு இல்லையா ஜிமின் அங்கேருந்து போகிற வரைக்கும் ஜிமின் கூடயே தான் விளையாடிட்டு இருக்கு. கடைசியாக போகும்போது அந்த குட்டி பாப்பா இருக்கு இல்லையா அவங்க அப்பா கிட்ட அப்பா எனக்கு இவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா இதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்களா. அப்பா ப்ளீஸ்ப்பா இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது நான் பார்ப்பேன் நான் கூட தெரில எனக்கு ஒரே ஒரு டைம் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குதா. அவர் சிரிச்சிட்டே இருக்காரா. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுமா அப்படின்றாங்களா. அப்பா போப்பா எடுத்து கொடுப்பா. போக மாட்டேன்னு சொல்கிறாரா. ஆனால் அம்மா கிட்ட போய் கேட்குதா. அம்மா வந்துட்டு பார்த்து சிரிச்சுட்டு சுகாவோட ப்ரோ இருக்காங்களே அவங்கள தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ பொண்ணு அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட சேர்ந்து ஜிமினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதனால் ஜிமின் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா. அந்த பாப்பா அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. மனசுக்குள்ளேயே அந்த வில்லன் கிட்ட போய் நான் வெறுப்பேற்றுறேன் பாரு அப்படின்னு சொல்லுது. தென் இவங்க எல்லாமே கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுதா நம்ம சுகா வந்து பர்மிஷன் கேட்டிருப்பாரு. ஏன்னா 1 மந்த் ஆகிடுச்சா இது வரைக்கும் லீவே போட்டிருக்க மாட்டார். இந்த ஒரு டே ஃபேமிலியோட கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுமே ஊருக்கு போயிடுவாங்க. 1 மந்த் லீவுக்கு தான் இங்கே வந்திருப்பாங்க. பாப்பாவுமே ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் ஃபேமிலி கூட இருக்கலாம்னு சொல்லி லீவ் போட்டிருப்பாரு. இப்போ தான் அந்த பாப்பா இருக்கு இல்லையா மறுபடியும் கேமரா வச்சு எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. எடுத்த ஃபோட்டோலாம் பார்க்குது. அப்போ தான் பார்த்தா அதில் அந்த ஜிமின் ஃபோட்டோவும் இருக்கா. இங்கே பாரு சுகாப்பா ஒன்று தெரியுமா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்த தெரியுமா அப்படின்னு சொல்லுதா. என்னது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்தியா. ஆமாம் அன்றைக்கி நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன் இல்லையா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பாப்பா காமிக்குதா. அதை பார்க்குறாரு. பார்த்த ஜிமின் 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 சொல்லிகிட்டே இருக்கா. என்ன நீ ஜிமின் ஜிமின்ட்டே இருக்கா யார் அப்படின்னு சொல்லி கத்துறாரா. இப்போ தான் சுகாரோட அப்பா இருக்காங்கல்ல அவங்க அவர் சொல்கிறாரு. தோ அதான் அன்றைக்கி போனோம் இல்லையா அங்கே ஒரு பையனை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிகிட்டு இருந்தாலே அந்த பையனை இவனும் அன்றைக்கி டே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவனும் இவ கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். அவன் பேர் தான் ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்பா நீங்களுமா நீங்களாச்சும் தடுக்கலாம்ல இவளை அப்படின்றாங்களா. இவன் தான் இப்போ பாரு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பான். பையன் கெட்ட பையனாக இருந்தால் என்னப்பா பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சிக்கிறாங்களா. அப்படிலாம் இல்லை அவன் நல்ல பையன்தான் எங்கள் கூடவே தான் அன்றைக்கும் இருந்தான் அப்படின்றாங்களா. ஓ நீங்கள் அப்படி சொல்ல வரீங்களா. யாருக்கு தெரியும் இந்த காலத்தில் புள்ள பிடிக்கிறவனுங்களும் அப்படி தான் தெரியுவானுங்க. அதுக்காக குழந்தை யார்கிட்ட வேணாலும் விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இல்லைடா அவன் எங்கள் கூட தான் இருந்தான் அவனுமே ஃபேமிலியோட வந்திருந்தான் அப்படின்றாங்களா. அப்பா ஃபஸ்ட்டு நீங்கள் யாருனாலும் ஈஸியாக நம்புறதை விடுங்க அப்படின்ற மாதிரி சுகா திட்டாரு. பாப்பா பார்க்குது. நீ உண்மையாலுமே வில்லன் தான். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து என்னை பிரிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லுதா. இப்போ கரெக்டாக ஜிம்மின் இருக்கார் இல்லையா அவரோட ஃப்ரெண்ட் கூட இங்கே இருக்க இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராரு. பாப்பா பார்த்துருது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகுதா. அப்படியே பிடிச்சிடுறாரு. நீ மட்டும் இப்போ அவன் பக்கத்தில் போனோன்னு வச்சுக்கவன் அவனை நான் தான் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன் அப்படின்றாரா. இல்லை நான் போக மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணுதா. இதை பார்த்து சுகாக்கு இங்கே பாரேன் டேய் இதெல்லாம் உன் வேலைடா பிள்ளை எப்படியா பார்த்துப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு சுகாவோட பிரதர் நான் இங்கே பார்த்துக்கிறதோ இவ தான் பார்த்துக்கிறா அப்படின்னு வைஃப் மேலே பழிய போட்டுறாங்களா. இங்கே பாருங்க அவளுக்கு இனிமேல் சொல்லி கொடுங்க இந்த மாதிரிலாம் யாரு கூடயும் அவ்வளோ இதாக பழகக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்றாங்களா. இப்போ கரெக்டாக ஜிம்மின் இருக்கார் இல்லையா அவர் குட்டி பாப்பாவை பார்த்துடுறாரு. அவருக்குமே பிடிக்கும் இல்லையா. ஹே பிரின்சஸ் இங்கே தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. சுகாவுக்கு கோவம் வருது. யாரா இவன் அப்படின்ற மாதிரி பேச கோவமாக வச்சு பார்த்துட்டு இருக்காரா. பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சுகாவோட அம்மா பாப்பா அங்கிள் ஆண்டி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டேன். இப்போ தான் நம்ம குட்டி பாப்பாவோட அப்பாவை பார்க்குறாங்களா. ஹாய்டா அப்படின்றாங்களா. என்ன ஹாய்டாவா. ஆமாம் எனக்கும் அவனுக்கும் ஒரே ஏஜ் தான் நாங்கள் அன்றைக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சுகாவோட பிரதர் சொல்கிறாங்களா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் நம்ம ஜிம்மின் இருக்கார் இல்லையா சரி நான் இங்கிட்டு தான் உட்காட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறாங்களா. சுகாவுக்கு கோவமாக வருது. குட்டி பாப்பா இருக்கு இல்லையா பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுதா. என்ன லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் வில்லன் உட்காந்துருக்கான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுதா. அப்படியே சுகா திரும்பி மறைக்கிற. குட்டி பாப்பா அமைதியாகிருது. அப்போது நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. குட்டி பாப்பா போகுது. இங்கே பாரு அப்பாவுக்கு நீ நானும் பேசுறது பிடிக்கல போல அப்படின்றாங்களா.
பாருங்க அவர் அப்படி தான் சொல்லுவார் வில்லன்ல. ஸோ நம்ம அவர் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுதா நம்ம ஜிம்மின் சிரிக்கிறாரா. இதை பார்த்துட்டு சிவாவுக்கு கோவம் வருது. இவன் எவ்வளோ திமிரு இருந்தா என்ன இப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு உனக்கு என்னதான் வேணும் சொல்ல, நீ பாட்டுக்கு வந்து இப்படி பழகிட்டு இருக்க, நீ எப்படி பழகலாம் ஃபஸ்ட்டு என் ஃபேமிலியோட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜிம்மனுக்கு அப்படியே மூட் அப்செட் ஆகிருதா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்தாங்க வந்து கிளம்பிடுறாரு. குட்டி பாப்பா போய் அடிக்குது. சுகா அப்படியே மறைச்சிட்டே போய் உட்காடுறாரு மறுபடியும். அப்போது குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, அப்பா மடியில் போய் உட்காந்துக்குது அவங்க அப்பா மடியில். இனிமேல் நான் சுகா பார்க்க வரவே மாட்டேன், நான் இங்கே வந்தனால தானே இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுதா. என்னது மரியாதை கொடுத்து போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சுகா மிரட்டுறாரு. மரியாதை தானே நான் ஏன் கொடுக்கணும். அப்போ குட்டி பாப்பாவோட அம்மா திட்டி விட்டுடுறாங்க, சுகாவை அப்படிலாம் பேசக்கூடாது, ஒழுங்கா பேசு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. குட்டி பாப்பா அழுதுருதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, சுகா தான் அப்படியே வெளியே தூக்கிட்டு போகிறாங்க. அழாத அப்படின்னு சொல்லி பாப்பா வரமாட்டேன்னு சொல்லுது. பட் இருந்தாலும் தூக்கிட்டு போகிறாங்களா. இங்கே பாரு, இதுக்கெல்லாம் அழக்கூடாது. உன்னோட அப்பானா என்ன, உனக்கு நல்லதுக்கு தானே பண்ணுவாங்க. நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உனக்கு புரியலையா. இப்போது நீ பிரின்ஸுன்னு சொல்கிற இல்லையா, அவன் வில்லனா கூட இருக்கலாம், அவனை மாதிரியே இன்னொருத்தன் வருவான்ல. நீ படம்லாம் பார்த்துருக்கியா, மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அப்படியே அவங்க பிடிச்ச மாதிரியே வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் யார் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக பழகிடக்கூடாது. என் பொண்ணு பிரின்சஸ் மாதிரி அழகாக இருக்கா, என் பொண்ணை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ அப்பா தானே ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால தான் நான் சொல்கிறேன், என் பிரின்சஸை யாருமே எதுவும் பண்ணக்கூடாது, அவள் தைரியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாராவது பக்கத்தில் வந்து அவங்கள அடி வெளுத்துறணும் ஓகேவா அப்படின்றாங்களா. பாப்பாவுக்கு குச்சியாகிடுது. அப்பா கண்டிப்பாக நான் அவங்க பொண்ணு, நான் அதை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுதா. அப்போ சுகாக்கு அழகாக கிஸ் பண்ணுதா. இதை நம்ம ஜிம்மின் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சுகா பேசின இவ்வளோத்தையும் ஜிம்மின் அப்படியே நின்று கேட்டுட்டு தான் இருப்பார். ஜிம்மினுக்குமே புரியுது, ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக அட்டாச் ஆகுனா மற்றவங்க பயப்படுவாங்க இல்லையா. அதுவும் இல்லாமல் ஒரு அப்பா முறையில் பயப்பட தானே செய்வாங்க. ஸோ அதனால் ஜிம்மினுக்குமே புரியுது. இப்போ குட்டி பாப்பா நான் உள்ளே போகிறேன் சாப்பிட அப்படின்ட்டு போதா. இந்த டைம் சுகா வெளியே நின்றுட்டுருக்காரு. ஜிம்மின் பக்கத்தில் வராங்க. என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். யாருக்காக இருந்தாலும் இந்த பயம் இருக்கும் இல்லையா, எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சுகா இன்னுமே மறைச்சிட்டு தான் நிற்கிறாரு. நீ இன்னுமே போகலையா, இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கியா அப்படின்ற மாதிரி. இல்லை நான் சொல்ல வந்தது, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சுகா துரத்தி விட்டுறாரா. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அம்மா அப்பா பாப்பா எல்லாமே போயிடுறாங்க. எல்லாமே போனதுக்கப்புறம் வீடே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கா. அதனால் சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பழையபடி அவரோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இப்போ மறுபடியும் ஒர்க்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு, கரெக்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறாரு, தப்பாக இருக்குது அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி லைஃப் ஓகேவாக தான் போயிட்டுருக்கு. பட் போக போக சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாருமே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நினச்சோம். பட் யாருமே இல்லாத லைஃப் ஃப்ரீடமாக இருந்து என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அவர் மனசுக்குள்ளே அவரே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி சேடாகிறாரா. தென் இப்படியே சண்டேவும் வருது. அங்கே ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டில் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஒவ்வொரு நாள் எழுதலாம். அதே மாதிரி இப்போ நம்ம சுகா எழுதுறாரா. இதை பின்னாடி இருந்து நம்ம ஜிம்மின் பார்த்துட்டு தான் இருப்பார். ஏன்னா நம்ம ஜிம்மினுக்கு ரிலாக்ஸ் ஆகணும்னா சண்டே இங்கே வருவார்ல. இப்போ நம்ம சுகா ரைட் பண்ணுறத பார்த்துட்டே இருக்காரு. அவர் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க, அதை ஆர்வமாக போய் பார்க்குறாங்களா. இடம்ங்கிறது சந்தோஷம், தனிமை இது மட்டும் கிடையாது. நம்ம கூட எப்பொழுதுமே நமக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்கணும். அவங்க இருக்கும்போது நம்ம ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேரும் ஃப்ரீடம் தான். அது மட்டும் இல்லாமல் தனியாக இருந்து நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போகிறோம், இதெல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஆமாம், லோன்லியாக இருந்து எனக்கு லோன்லினஸ்ஸாக இருக்கிறது பிடிக்கும் தான். பட் இவ்வளோ அமைதியான வாழ்க்கையை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் அப்படி இருந்ததும் இல்லை. எப்பொழுதும் என்னை சுற்றி என் ஃபேமிலி இருப்பாங்க. பட் வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு நானே தனியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த உலகம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் யாராலையுமே கடைசி வரைக்கும் தனிமையாக இருந்துட முடியாது. ஸோ ஃப்ரீடம்ங்கிறது அவங்க கூட ஒருத்தர் இருக்கும்போது ஃப்ரீடமாக இருக்காங்க இல்லையா, அதுக்கு பேரும் ஃப்ரீடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்களா. இதை பார்த்துட்டு அப்படியே கீழே நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, அழகாக பேர்ட்ஸ்ன்னு போட்டு 2 பறவைங்களை வரைஞ்சி வைக்கிறாரு. இதை நம்ம சுகாவுமே பார்த்துட்றாரு. இந்த பையன் என்னடா அங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் போனதுக்கப்புறம் சுகா போய் பார்க்குறாங்க. அவர் ஃப்ரீடம் சொல்லிட்டு டைட்டில் போட்டு எழுதி வச்சுருப்பாரா, அந்த ஃப்ரீடம் பக்கத்துலேயே பேர்ட்ஸ்ன்னு வர எழுதி வச்சுருப்பாரா. என்ன இந்த பையன் பண்ணி வச்சுருக்கான், ஃப்ரீடம் பேர்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானா. இதை பார்த்துட்டு சுகாவுக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோவம்லாம் படல. எப்போதுமே அவர் ஒன்று பண்ணும்போது இன்னொருத்தவங்க அதை வந்து கொலாப் பண்ணிவிட்டா கோவம் வரும் இல்லையா. பட் அவர் கோவப்படலை. ஸோ அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரா. இந்த டைம் சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஆமாம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இதை நீ எழுதுனியா அப்படின்ற மாதிரி படிச்சுட்ருக்காங்க. அது சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்களா. படிக்காதீங்க படிக்காதீங்கன்னு சொல்லி திட்டுறாரா. படிக்கக்கூடாதுன்னா அப்புறம் ஏன்டா இங்கே எழுதி வச்சுருக்க, ஃப்ரீடம் பேர்ட்ஸாமே, உனக்கு ஏதோ ஆள் கிடச்சிருச்சா என்ன அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்களா.
அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட போகிறாரு. அந்த டைமில் நம்ம ஜெமினாவை சுகா எதிர்ச்சியாக பார்க்குறாரா, அழகா உட்காந்துருக்காரு. இதை பார்த்துட்டு அவருக்கு அங்கேருந்து போகவே மனசில்ல, பார்த்துட்டே இருக்காரு. அப்போது டக்குன்னு ஜெமினாவே பார்க்குறாங்க. இவன் என்ன நம்மளவே பார்த்துட்ருக்கான், ஏதோ நம்மளை திட்டம் போகிறானா என்ன, நம்ம எழுதுனதை கண்டுபிடிச்சிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆக பார்க்குறாரா. இதை நம்ம சுகா நோட் பண்ணிடுறாரு. ஸோ பக்கத்தில் போயிட்டு அப்படியே உட்காடுறாங்க. நம்ம ஜிமின் எழுந்துக்கிறாரா, ஏன் எழுந்திருக்கிறேன், நான் இங்கே உட்காரக்கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்படிலாம் இல்லை, நீங்கள் இங்கே ஒர்க் பார்க்குறீங்க, நீங்கள் எங்கே வேணாலும் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரா. அப்புறம் ஏன் எழுந்திருக்கிற அப்படின்றாங்களா. நம்ம ஜிமின் பார்க்குறாரு, என்னடா இவன் அப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறாரா. சரி, நம்ம சுகா அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஜிமினுக்கா பசிக்குது, உனக்கு வேணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. சாப்பிட்டுட்டு கேட்குற கேள்வியை பற்றியா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவரோட ஐடி கார்டை அங்கேயே மறந்துடுறாரு, போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கும்போது. ஸோ நம்ம ஜிமின் அதை எடுத்து பார்க்குறாங்க. என்னது, இவனுக்கு இன்னும் 2 டேஸில் பர்த்டே வரப்போதா அப்படின்ற மாதிரி. ஆமாம், இவன் எழுதி வச்சுருந்தால தனியாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. நம்ம அன்றைக்கி ஒரு நாள் இவனை தனியாக விட வேணாமே, நம்மளும் இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரா. ஸோ இப்போ கரெக்டாக சுகாவுமே வராங்க. அப்படியே ஜிமினாவை பார்க்காத மாதிரி ஒரு ஃபுட்டு இப்படி கொடுக்குறாங்களா. என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வாங்காமல் தான் இருக்கார். நம்ம சுகா வந்துட்டு கை வலிக்குது டக்குன்னு பூடி அப்படின்றாங்களா. ஓ, நீ ஏன் கிட்ட கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்களா. இங்கே வேறு யார் இருக்கா, அதை ஃபேஸை பார்த்து கொடு, நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது 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 வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி திணறாரா. உனக்கு என்னாச்சு, அன்றைக்கெல்லாம் மட்டும் அப்படி ரூடாக பேசினேன், இன்றைக்கி ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. எந்த கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ தான் ஜிமின் பார்க்குறாரு, ஐயோ என்னோட ஐடி கார்டை கொடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவை தேடி போகிறாங்க. அப்போ சுகா இருக்கார் இல்லையா, ஒரு மாதிரி அவருக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காரு. அது நல்லாவே கேட்குது. நான் ஏன் அவனை பார்த்து இப்படி பண்ணேன், முன்னாடிலாம் அவனை பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபீல் இல்லை, இப்போ மட்டும் ஏன் இப்படி இருக்குது, ஒரு வேளை எனக்கு அவனை பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்டுடுறாங்களா. ஜிமின் பார்க்குறாங்க, என்னது இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஐடி கார்டை கொடுக்க கூட இல்லை, மறந்துடுறாரு. தென் வீட்டுக்கு வந்து நம்ம ஜிமின் நல்லா யோசிக்கிறாரு. அம்மா வராங்களா, ஜிமின் சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. இதோ வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை அப்படியே வச்சுட்டு நம்ம ஜிமின் போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பாடு உள்ளே இறங்கவே மாட்டிக்குது. ஏன்னா சுகா அப்படியே ஒரு பேச்சு பேசிகிட்டு இருந்தார்ல, அதனால் ஏன் ஜிமின் இன்னும் சாப்பிடவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்றாங்களா. அம்மா எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு வச்சுட்டு. அம்மா பாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க, இவனுக்கு இதே வேலை, ஏதாவது ஒன்று ஹர்ட் ஆனா இல்லை ஏதாவது ஒன்று பிடிச்சது பண்ணால் இப்படி தான், சாப்பிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்களா. உள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த ஐடி கார்டில் சுகாவோட ஃபோட்டோ இருக்குல்ல, அதுவே பார்த்துட்ருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ அவன் ப்ரப்போஸ் பண்ணானா என்கிட்ட, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இல்லை எனக்கு ஏன் மைண்ட் இந்த மாதிரிலாம் போகுது, அவனுக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் இருக்காது, அவனுக்கு சும்மா தோணி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் மனசை தேத்திக்கிட்டு சரி அவன் பர்த்டேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவுமே கேக் இருக்கு இல்லையா, அதை வாங்கிறதுக்காக போகிறாங்க. தென் இப்போது மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் வராங்களா. வந்துட்டு அங்கே சுகா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி மெயின் பிளேஸில் போய் கேட்குறாங்க. சுகா வந்திருக்காரு, அவர் சென்டரில் இருக்கார் அப்படின்றாங்களா. என்னது சென்டரா, ஆமாம், இதோ அங்கே வந்துட்டு நிறையா பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது முட்டை போட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல பூனைக்குட்டியும் ஒரு நாய்க்குட்டியும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. இதனால் அதை தடுக்கிறதுக்காக சுகா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஸோ அதுக்கு தான் அங்கே ஆள் போயிட்டுருக்காங்க அப்படின்றாங்களா. ஐயோ நான் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நீங்கள் போகலாம், ஆனால் உள்ளே மட்டும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் கையில் இருக்க பாக்ஸை பார்த்து அம்மா இது என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. சுகா இருக்கா இல்லையா, அவருக்கு இன்றைக்கி பர்த்டே, அது இல்லாமல் ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டாரு, அதை கொடுக்கலான்னு தான் போகிறேன் அப்படின்றாங்களா. நானும் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்றாங்களா. தென் நம்ம ஜிமின் இருக்கா இல்லையா, அவருமே உள்ளே தொலைவிட்டு போகிறாரு. ஆனால் உள்ளே போகக்கூடாதுல்ல, ஸோ அதனால் மெயின் அந்த மேலே பிளேஸ் இருக்கும் இல்லையா, அங்கேவே நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. சுகா வந்துட்டு சீக்கிரம் அங்கே பாருங்கள், பிடிங்க, அந்த எக் ஏதாவது பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போயிட்டு சுகா வந்துட்டு அந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறாங்க. அந்த குட்டி குட்டி பறவைங்களுக்கு கோவம் வரும்ல, ஸோ சுகாவை போய் கொத்துதுங்க. இதெல்லாம் ஜிமின் பார்க்குறாரு. ஐயோ அவனை அந்த பேர்ட்ஸ்லாம் கொத்துதே, அவன் நல்லதுக்கு தானே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே அழகாக மரத்து மேலே ஏறி அந்த முட்டை இருக்கும் இல்லையா, அந்த கூடை அப்படியே வச்சிடுறாங்க. இப்போ தான் அந்த பறவைங்களுக்கே புரியுது இவன் நல்லது தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த பறவைங்களுக்கு கோவம் இருக்கும் இல்லையா, அதனால் பார்த்துட்டே இருக்குங்க. இப்போ அந்த பூனையும் நாய்க்குட்டியும் இருக்கு இல்லையா, அதுங்களையுமே பிடிச்சிடுறாங்க. நம்ம சுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இந்த நல்லதுமே இப்படி பண்ணிடுச்சுங்களே, சரி அதை விடு, நமக்கு இப்படி தான் நடக்கணும்னு விதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே பக்கத்தில் தண்ணி இருக்குமா, அதெல்லாம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு
கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக உட்கார்றாரு. இந்த டைமில் நம்ம ஜிம்மின் இருக்கார் இல்லையா, அவர் பின்னாடி வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்றாங்களா. இதை கேட்ட உடனே சுகாக்கு ஒரு ஷாக்கு. என்னடா யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்களா. என்ன யாருக்கு பர்த்டேவா, உங்களுக்கு தான் பர்த்டே அப்படின்றாங்களா. ஆமாம் எனக்கு பர்த்டே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்களா. வேற என்ன, இதோ உங்கள் ஐடி கார்டு மூலமாக தான். அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா, அப்போ இதை விட்டுட்டு போயிட்டீங்க. நான் அதை கொடுக்கலான்னு நினச்சேன், பட் எனக்கு அப்போது மறந்துட்டேனா, அதான் போயிட்டேன் அப்படின்றாங்களா. அப்போ நீ என்னடா ஐடி கார்டை தேடிட்டு போயிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்களா. ஜிம்மினுக்கு கோவம் வருது. உங்களை தான் எடுத்து வச்சுருந்தல, அப்படியே விட்டு போயிருக்கணும் அப்படின்றாங்களா. நான் ஆமாம் நீங்கள் உங்கள் ஐடி கார்டை தொலைவலையா. நான் இங்கே தான் இருக்குன்ற ஒரு இதில் விட்டுட்டேன், அதை நான் தொலைவு கூட இல்லை, ஏன்னா நான் இங்கே தான் வச்சுட்டு போவேன் எப்பொழுதும். அன்றைக்கி எதுக்கோ என்னோடய ஐடி கார்டு தேவைப்பட்டுச்சு, அதனால் பாக்கெட்டில் வச்சுருந்தேன், ஸோ அதான் மறந்துட்டேன் அப்படின்றாங்களா. நீங்கள் என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் கேட்குறாரா. ஆமாம் நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு போகிறேன், எனக்கு எப்போயோ பர்த்டே இருந்துட்டு போகுது, நீ இதை பார்த்தினா கொடுத்துட்டு போக வேண்டியதானே, நீ ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அப்படியே சேட் ஆகுறாங்களா. ஏன் என்னாச்சு, எதனால் இப்போ சேடாக இருக்க. நான் உங்களுக்காக இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சேன், நானே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின் பார்க்குறாரா. சரி கொடுத்துட்டேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்பாடி ஒரு வழியாக இந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வந்துச்சு. ஏன் இந்த வார்த்தையை நீ யார் வாயிலேருந்து கேட்டது இல்லையா. இல்லை நீங்கள் இதை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்றாரா. சரி வேறு என்ன எதிர்பார்த்தேன், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அமைதியாகிடுறாங்களா. நான் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்களா. என்ன அப்படிங்கும்போது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல போயிட்டு இப்போ பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்து அழகாக காமிக்கிறாங்களா. இதை காமிச்சிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்றாங்களா. சுகாக்கு அப்படியே ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்குது. ஆமாம் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அது எனக்கே தெரில அப்படின்றாங்களா. சரி வா நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்குன்னே தனியாக ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஜிம்மின் இருக்கார் இல்லையா, அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, ஜிம்மினாவோட கண்ணை கட்டி விட்டு இங்கே வா நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்களா. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தானே பர்த்டே, எனக்கு ஏன் அப்படி கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறீங்க, அது ஒரு சர்ப்ரைஸாக தான் அப்படின்றாங்களா. நம்ம ஜிமினாவுமே போகிறாங்க. இப்போது அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் அந்த ப்ளூ கலர் பேர்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பார்ல, அந்த பேர்ட்ஸுக்குன்னே தனியாக ஒரு இது மாதிரி இருக்குது, அங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. நான் 5 சொல்லுவேன், அதுக்கப்புறம் உன்னோட கண்ணை நானே ஓப்பன் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 3ங்கும்போது அப்படியே லிப்ஸே பார்த்துட்ருக்காரா. சுகாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பக்கத்தில் போகிறாரு. சுகாவோட மூச்சு காற்று நம்ம ஜிம்மின் மேலே படுதா. இதனால் அவருக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிதா, ஐயோ இவன் என்னடா பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பக்கத்தில் வந்து காதுகிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணி விடுறாரா. ஜிம்மினுக்கு ஷாக்காக இருக்குது, நான் வேற என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல பையனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் மேலே ப்ரௌடாக ஒரு மாதிரி ஃபீல் ஆதா. நான் சொன்னதுக்கு இன்னும் அக்செப்ட் பண்ணலையே, இல்லை எதுவுமே வேணான்னு சொல்லலையே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சுகா கேட்குறாங்களா. அது டக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் மனசுக்குள்ளேயே நீ இதை சொல்லுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்களா. இதோ இதை பார்க்க தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து முட்டை பொரிய போகுது, அதை தான் அழகாக காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போ 2 பேரும் பார்க்குறாங்க, அதுலேருந்து இந்த முட்டையிலேருந்து அந்த குட்டி வெளியே வருதா. இதை பார்த்த உடனே கரெக்டாக அம்மா பறவை இருக்கலாம் அதுமே வருது. நம்ம சுகாவுக்கு ரொம்ப பழக்கம், அதனால் அந்த பேர்டு எதுவுமே பண்ணலை. தென் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்மின் அவர் திரும்ப அதே பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு கேக் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ண வைக்கிறாரு. சுகாக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அவர் கேட்ட மாதிரி ஒரு லைஃப் வந்துடுச்சுல்ல. அதான் அந்த நோட்ஸில் எழுதி வச்சுருப்பா இல்லையா, ஃப்ரீடம் பேர்ட்ஸுங்கிறது தனியாக இருக்கும்போது ஃப்ரீடமாக இருக்கிறது கிடையாது, நமக்கு பிடிச்சவங்க இல்லாட்டி நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருக்கும்போது ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேரும் ஃப்ரீடம் தான். எனக்கு இப்படிப்பட்ட ஃப்ரீடம் லைஃப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே பார்த்துட்ருக்காரா. ஸோ இப்போ உனக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா, அதை ப்ரே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாங்களா. கண்ணை மூடிட்டு எனக்கு இந்த லைஃப் அதான் இவன் என் கூட எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு வேண்டும்போது, அப்போ நம்ம ஜிம்மின் நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரா. இது அப்படியே சுகாவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சௌரியமே ஹக் பண்ணிவிட்டு நீ இனிமேல் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்றாங்களா. தென் 2 பேருமே அந்த கார்டன் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே போய் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம சுகா இருக்கார்ல, அவர் கையிலையே க்ரௌன் மாதிரி அழகாக ஃப்ளவரை வச்சு செஞ்சு கொடுக்குறாரு. இதை என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு தலையில் மாட்டி விட்டாரா. ஜிம்மின் பார்க்குறாங்களா. அப்போது காலை நீட்டா அப்படின்றாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, ஜிம்மின் காலை நீட்டுறாங்க. சுகா அப்படியே ஒரு மடியில் படுத்திக்கிறாரு. நீ எனக்கு இனிமேல் எதுவுமே சொல்லலையே அப்படின்றாங்களா. அப்போது ஜிம்மின் இருக்கார்ல, அப்படியே சுகா க்ளோஸ்அப்பில் லிப்லேயே கிஸ் பண்ணி எனக்கும் ஓகே தான், நானுமே உன்னை லவ் பண்ணுறேன், அதான்
நீ உன்னோட பாப்பா இருக்கு இல்லையா அதுக்கிட்ட அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தல்ல, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீ அப்போ அந்த குழந்தை மேலே உள்ள கேரிங்கில் உன்னோட கேரிங் எப்பொழுதுமே கோவம், அதை நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். உன்னோட கோவத்தை பார்த்து எனக்கு ஃபஸ்ட்டு கோவம் வந்துச்சு சுகா. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு உன் கோவத்தில் கேரிங் இருக்குன்னு சொல்லி. ஸோ எனக்கு இந்த கோவம் அடிக்கடி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. சுகா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபின் அப்படியே கெஸ் பண்ணுறாங்களா. அப்போது சுகாவும் சிரிச்சுட்டு அவருமே பண்ணுறாரு. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம யூன்மின்பியல் ஒன் ஷாட் முடியுது. அப்புறம் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட இருந்தால் நான் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே சுகா. எப்பொழுதுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், இதுதான் எங்களுக்கு வேணும். அண்ட் ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.